போன்று வாழ வேண்டும் என்ற திருவள்ளுவரின் திரு அடிப்பால் எமது பழைய மாணவர் சங்க செயலாளரின் உரை அமைந்தது. இவருடைய இந்த காலப்பகுதியிலே ஒரு நிர்வாக பழைய மாணவர் சங்க உறுப்பினராக இருந்த சமயம் பல்வேறுபட்ட திட்டமிடல்களோடு இந்த பாடசாலையை கொண்டு செல்ல வேண்டும், பாடசாலை மாணவர்களுடைய கற்றல் நடவடிக்கைகளோடு சேர்த்து இணைப்பாட விதான செயற்பாடுகள், விளையாட்டு செயற்பாடுகள், இன்னொரு செயற்பாடுகளை இந்த பாடசாலையிலே அறிமுகப்படுத்த வேண்டும், அதற்கேற்றாற்போல் மாணவர்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கில் எங்களுடைய செயலாளர் திடகாத்திரமாக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல நாயன் அவருடைய வாழ்வில், குடும்ப வாழ்வில், அறிவில், பொருளாதாரத்தில் பறக்கச் செய்ய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக நிகழ்ச்சிகளில் அடுத்து இடம்பெற இருப்பது பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கான டி-ஷர்ட் அறிமுக நிகழ்வு. இந்த நிகழ்வை அறிமுகப்படுத்துவதற்காக நாம் அழைப்பது பாடசாலை பழைய மாணவர் சங்க செயலாளர் சகோதரர் ஃபைசால் மற்றும் பாடசாலை பழைய மாணவர் சங்க உப செயலாளர் மஃபித் அகமது அவர்களை இவ்விடம் அழைக்கின்றோம். பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கான உத்தியோகபூர்வ டி-ஷர்ட்டை அறிமுகப்படுத்தி வைத்த எமது பாடசாலை பழைய மாணவர் சங்க செயலாளர் மற்றும் உப செயலாளர் அவர்களுக்கு நன்றிகளும் பிரார்த்தனைகளும். இனி எதிர்வரும் காலங்களில் எங்களோட எந்த ஒரு நிகழ்வு இடம்பெற்றாலும் அதுல பழைய மாணவர்கள் பங்கு பெற்றுவதாக இருந்தால் எமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தினால் அறிமுகப்படுத்திய இந்த ஜேசி, அதாவது இந்த டி-ஷர்ட்டை அணிந்த வண்ணமாகத்தான் அந்த நிகழ்வுகள்ல கலந்து கொள்ளணும். அதனால உங்களால் முடிந்த ஒவ்வொருத்தரும் எல்லாரும் இந்த டி-ஷர்ட்டினை உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி எடுத்துக்கொள்ளதுக்கு இயலும். தொடர்ந்து நிகழ்வுகளில் அடுத்து இடம்பெற இருப்பது 2025ஆம் ஆண்டுக்கான பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களுக்கான கிரிக்கெட் சுற்று போட்டியின் சாம்பியன் டிராபி நிகழ்வினை அறிமுகப்படுத்தி வைக்கின்ற இந்த நிறுவனத்துக்கு சாம்பியன் டிராபியை அறிமுகப்படுத்துவதற்காக நாம் அழைப்பது பாடசாலையின் பிரதி அதிபர் திருமதி ரைசா மற்றும் பாடசாலையின் பழைய மாணவர் சங்க செயலாளர் MSM ஃபைசால் அவர்களை அழைக்கின்றோம். சாம்பியன் டிராபியை லான்ச் பண்ணி வைப்பதற்காக இன்றைய நேரம் முழுவதும் இந்த ஒரு தருணத்துக்காக தான் அனைவரும் காத்திருந்தோம். 2025ஆம் ஆண்டின் இந்த கிண்ணம் இன்னும் சொற்ப நேரங்களில் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். இதனை அறிமுகம் செய்து வைப்பதற்காக எமது பாடசாலையின் பிரதி அதிபர் ரைசா மேடம் அவர்களும் மற்றும் பழைய மாணவர் சங்க தலைவர் பழைய மாணவர் சங்க செயலாளர் சகோதரர் ஃபைசல் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். ரைசா மேடம் மற்றும்
எல்லோரினதும் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற விடயம். அது அவசரமாக கொஞ்சம் காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி அதை காட்டினதுக்கு பிறகு இவ்வளவு நேரமாக நடந்து கொண்ட இந்த ப்ரோக்ராமுக்கு அது வேர்த்தா இல்லையான்னு சொல்லியதும் ஒரு எண்ணம். 2025ஆம் ஆண்டின் ஃபியஸ்டாவுக்கான கிண்ணம் தற்சமயம் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நன்றி. கப்பு தானே சாம்பியன்ஸ் ட்ரோஃபி லான்ச்சிங்கை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு. ஒவ்வொரு அணிக்குமான தமது அணியினரால் தயார்படுத்தப்பட்ட அந்த ஜேசியின் அறிமுகம் இன்னும் சொற்ப வேளையில் இடம்பெற இருக்கின்றது. ஒவ்வொரு அணி தலைவரும் பெயர் குறிப்பிடப்படும் பட்சத்தில் இவ்விடத்தில் வருகை தந்து உமது அணியின் ஜெர்சியினை எடுத்த வண்ணமாக மேடைக்கு வந்து கிண்ணத்திற்கு அருகாமையில் நின்று காட்சிப்படுத்திவிட்டு செல்லலாம். ஈசாலா கப் நம்தே என்பது போன்று ஒவ்வொரு மேஜையிலும் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு பெஞ்ச் உறுப்பினர்களும் கதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குமுறல், இம்முறை இந்த கிண்ணம் எமக்குத்தான் சொந்தமானது என்று இவ்விடத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கே தோன்றுகின்ற ஒரு விடயம், இம்முறை நாம் இதற்காக முயற்சி செய்து பார்ப்போமே என்பதுதான். ஒவ்வொரு அணி தலைவர்களும் அணியினை சேர்ப்பதற்காக பட்ட கஷ்டம் ஒவ்வொரு அணி தலைவர்களுக்கும் தான் தெரியும். அது அணியின் தலைவர்கள் அணியினை சேர்த்து பாடசாலைக்கு ஒத்துழைக்க வேண்டிய விடயங்களில் ஒத்துழைத்து ஒவ்வொரு மீட்டினாக ஒன்று கூடி ஜேசி டிசைன் பண்ணியதிலிருந்து இரவு தூக்கம் முடித்து அந்த ஜேசியினை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்தது வரையிலும் ஒவ்வொரு அணி தலைவர்களும் பட்ட பாடுகளுக்கு இந்த கிண்ணம் தமது அணியின் சின்னமாக எதிர்வரும் காலங்களில் இடம்பெற இருக்கின்ற அந்த போட்டியில் வெற்றி பெறுவதாக இருந்தால் இந்த கிண்ணத்தினை பெற்றுச் செல்லலாம். நாம் ஏன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான காரணம் உண்டு. கொண்டு செல்லப்பட்ட அந்த கவசம் துடைத்து திரும்பவும் கொண்டு வந்து வைக்கப்படும். எவர்கள் சாம்பியன்ஸ் கிண்ணம் அந்த போட்டியில் சாம்பியன்ஸ் ஆகுவார்களோ அவர்களால் மாத்திரமே அந்த கிண்ணம் தொட்டு கைகளால் தூக்கி கொஞ்சப்படும். தற்சமயம் கொஞ்ச முடியாது என்பதால் போட்டி முடிவடைந்த பின்பு கொஞ்ச வேண்டும் என்பதற்காக அதனை அப்படியே மூடி வைத்து இருக்கின்றோம்.
1994 அணியிலிருந்து ஒவ்வொரு அணி தலைவரும் அணி தலைவர் உமது உறுப்பினர்களையும் அழைத்துக் கொண்டு உமது ஜேசியினை இவ்விடத்தில் பெற்று இவ்விடத்தில் வந்து காட்சிப்படுத்த முடியும். பார்ப்பவர்களுக்கு இந்த ஒரு கிண்ணத்தை மறைப்பதற்கு இவ்வளவு ஒரு பாடுபடுகின்றோமே என்று தோன்றுகிறது. இதைவிட இக்கட்டான கஷ்டங்களையும் கடந்துதான் இந்த போட்டி நடைபெறுகின்றது. பலரும் இதற்காக இரவு பகல் பாராது, தன்னுடைய உழைப்பு பாராது, தனது குடும்பம் பாராது, எல்லோரும் அவர்களுடைய நேரத்தை இந்த போட்டிக்காக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் இறங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரே ஒரு காரணம் எமது பாடசாலையின் அபிவிருத்தி, மாணவர்களின் கல்வி, நாளைய தலைமுறையினரின் வளர்ச்சி. அவர்களுக்கு நாம் எதையாவது ஒன்றை மிச்சப்படுத்தி வைக்க மாட்டோமா? நாம் கடந்து வந்த பாதையில் தான் பட்ட கஷ்டம் தனது தலைமுறையினர் படாமல் அதனை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு செல்வதற்கு எங்களால் முடிந்த ஒன்றை செய்வோம் என்று இறங்கி அனைத்து விடயங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, இங்கு மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் தமது பாடசாலைக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு தமது அணியினரின் ஜெர்சியினை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அந்த நிகழ்வு 1994 ஆண்டு அணி சப்ரி தலைமையில் உமது அணியினை அழைத்து வர முடியும். நாம் பெயர் குறிப்பிடப்படும் அணியினர் உமது அணி சார்பாக வந்து உமது ஜெர்சியினை இவ்விடத்தில் அறிமுகம் செய்துவிட்டு செல்லலாம். வாட்ஸ்அப் குரூப்களில் பல மணி நேரம் மசூராக்களின் பின்பு கூகுளில் தேடாத வெப்சைட்டை இல்லை என்று கூறும் அளவுக்கு எல்லா வெப்சைட் எல்லா அணியிலும் பூந்து தேடி கஷ்டப்பட்டு பல சவால்களுக்கு மத்தியில் ஒருவர் ஒன்றை கூற இன்னொருவர் மறுக்க, இன்னொருவர் இன்னொன்றை கூற இன்னொருவர் அதை மறுக்க, இது நாம் அணியக்கூடியதல்ல, இது இவர்கள் அணியக்கூடியது, இது பழைமை வாய்ந்தது, இது நியூ ட்ரெண்ட், இப்படியெல்லாம் பல மசூராக்களுக்கு மத்தியில் நீங்கள் தயாரித்த உமது ஜெர்சி இன்னும் சொற்ப நேரத்தில் காட்சிப்படுத்த இருக்கிறோம். முதலில் காட்சிப்படுத்த இருக்கின்ற ஜெர்சி 1994 ஆண்டு அணியினரின். இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர்கள் சிந்திக்கலாம், இந்த ஒன்றுக்காக இவ்வளவு பாடுபடுகிறார்களா என்று. மைதானத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்மகனினும் விளையாட்டினை பார்க்கும் பொழுது விளங்கும் இது எவ்வளவு இதற்காக கஷ்டப்படுகிறார்கள் என்று. பல மணி நேரம் வீட்டு பிரச்சனைகளையும் தலையில் வைத்து இரவு நேரங்களில் புட்சலும் மைதானமுமாக திரிந்த வண்ணமாக இருக்கின்றவர் 1994 ஆண்டின் ஜெர்சி தற்சமயம் எல்லோர் முன்னிலையிலும் காட்சிப்படுத்தப்படுகின்றது. Thank you.
1995 ஆண்டு அணி. உங்களது இடப்புற படிக்கட்டினால் மேலே வந்து வலப்புற வழியாக உமது கதிரைகளை சென்றடையலாம். ஆண்டு சாதாரண தர பரீட்சை எழுதிய அணியினரின் ஜெர்சி தற்சமயம் அறிமுகம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து 1996 ஆண்டு அணியினரின் ஜெர்சி அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். அணி தலைவர் இணைய உமது அணியினரை அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அதைத் தொடர்ந்து 1997 சாதாரண தர பரீட்சை எழுதிய அணியினர் தொடர்ந்து வர இருக்கின்றனர். ஆண்டு அணியினரின் ஜெர்சி தற்சமயம் அறிமுகம் செய்யப்படுகிறது. ஆண்டு அணியினரினை மேலே கலைக்கின்றோம். தொடர்ந்து 1997 அணி அவர்களினது ஜெர்சி தற்சமயம் காட்சிப்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து 1998 ஆண்டில் சாதாரண தர பரீட்சை எழுதிய அணியினர் தொடர்ந்து 1999 ஆண்டின் அணி 1998 ஆண்டு அணியினர் தற்சமயம் தத்தமது ஜெர்சியினை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து 2000 ஆண்டு பரீட்சை எழுதியவர்கள் அடுத்து 1999 ஆண்டு அணியினர் ஆண்டின் ஜெர்சி எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து 2000 ஆண்டு அணியினரினை அடுத்து வரவிருக்கின்றனர். 2000 ஆண்டு அணியினர் ஆண்டு அணியினரின் ஜெர்சி தற்சமயம் காட்சிப்படுத்தப்படுகின்றது. தொடர்ந்து 2001 ஆண்டு அணியினரினை அழைக்கின்றோம்.
1ஆம் ஆண்டு அணியினரின் ஜெர்சி தற்சமயம் காட்சிப்படுத்தப்படுகின்றது. அதோடு ஜெர்சினை அறிமுகம் செய்து காட்சிப்படுத்துவதற்காக 2002ஆம் ஆண்டு அணியினரினை அழைக்கின்றோம். தொடர்ந்து 2003, 2004 அணி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தற்சமயம் 2002 அணியினர் அவர்களுடைய ஜெர்சியினை காட்சிப்படுத்த வருகிறார்கள். இரண்டாம் ஆண்டின் ஜெர்சி தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கிறோம். மூன்றாம் ஆண்டின் அணியினரின் ஜெர்சி தற்சமயம் காட்சிப்படுத்தப்படுகின்றது. தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். அடுத்து ஜெர்சி காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. 2004ஆம் ஆண்டு அணியினரின் ஜெர்சி 2004ஆம் ஆண்டின் ஜெர்சி தற்சமயம் உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. அடுத்து 2005ஆம் ஆண்டு அணியினர் ஐந்தாம் ஆண்டு அணியினரின் ஜெர்சி தற்சமயம் உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. இது உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்துகின்ற ஜெர்சி 2005ஆம் ஆண்டின் கிரிக்கெட் ஃபியஸ்டா ஜெர்சி. அடுத்து 2006 2006ஆம் ஆண்டின் ஜெர்சி தன்முகம் தற்சமயம் காட்சிப்படுத்துகிறார்கள். ஆறாம் ஆண்டின் அணியின் ஜெர்சி தற்சமயம் காட்சிப்படுத்தப்படுகின்றது. தொடர்ந்து 2007ஆம் ஆண்டின் அணியினரினை அழைக்கிறோம். தொடர்ந்து 2007 அணி தலைவர்களுக்கு உங்களுடைய ஜெர்சியினை அணிந்து கொள்ளலாம். அடுத்து 2007ஆம் ஆண்டு அணியினரின் ஜெர்சி தற்சமயம் காட்சிப்படுத்தப்படுகின்றது. அணி தலைவர்களுக்கு தத்தமது ஜெர்சினை அணிந்து கொண்டு தயாராகிக் கொள்ளலாம். அடுத்து 2008ஆம் ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். உங்கள் ஜெர்சியினை அறிமுகம் செய்வதற்காக தற்சமயம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றது
2008 ஆண்டின் ஜெர்சியினை அறிமுகம் செய்வதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து 2009 ஆண்டு அணியினரினை மேலே கலைக்கின்றோம். உங்கள் ஜெர்சியினை அறிமுகம் செய்து காட்சிப்படுத்துவதற்காக அணி தலைவர்களுக்கான ஒரு வேண்டுகோள். இங்கே காட்சிப்படுத்தப்பட்ட உங்களது ஜெர்சியினை உங்களுக்கு போய் உடனடியாக தயாராகிக் கொண்டு வர முடியும். தற்சமயம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஜெர்சியானது 2009 ஆண்டின் ஜெர்சி. அடுத்து 2010 ஆண்டின் ஜெர்சியினை அறிமுகம் செய்து கொள்வதற்காக 2010 ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். ஆண்டின் ஜெர்சி தற்சமயம் உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. தொடர்ந்து 2011 ஆண்டு அணியினரின் ஜெர்சி காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. 2011 ஆண்டு அணியினரினை மேலே கலைக்கின்றோம். தொடர்ந்து 2012 ஆண்டு அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். 2011 ஆண்டு அணியினரின் ஜெர்சி தற்சமயம் உங்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது. அடுத்து 2012 ஆண்டு அணியினரினை மேடை கலைக்கின்றோம். உமது ஜெர்சியினை அறிமுகம் செய்து காட்சிப்படுத்துவதற்காக 2012 ஆண்டு அணியினர் தற்சமயம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 2012 ஆண்டு அணியினரின் ஜெர்சியினை நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து 2013 ஆண்டு அணியினரினை மேலே கலைக்கின்றோம். உங்கள் ஜெர்சியினை காட்சிப்படுத்துவதற்காக 2014 ஆண்டு அணி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர். தற்சமயம் நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருப்பது ஐஎல்எம் சம்சதின் வித்யாலயத்தின் 2013 அணியின் ஜெர்சியினை. அடுத்து 2014 ஆண்டு அணியினரினை மேலே கலைக்கின்றோம்.